ஏங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. அது வந்து அவங்க வேலையை பார்க்குறதுக்காக போகிற நேரத்தில் இவரை பற்றி கவலைப்படுறதெல்லாம் எங்களுக்கு ஒரு வேலையா? அவர் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் இவர்? சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்கள். அவர் தான். இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ரொம்ப வருத்தப்பட்டார். எப்போ பார்த்தாலும் நான் பிரச்சாரம் பண்ணுற இடத்துல காலி ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கூட்டத்தை இடையூறு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நான் யார் தெரியுங்களா, அந்த டிரைவரே அந்த ஆம்புலன்ஸில் பேஷண்ட் ஆக்கி போட்டு அனுப்பி விட்டுருவேன் ஆம்புலன்ஸை அப்படின்ற மாதிரி மிரட்டல்லாம் விட்டார். ஸோ அதுக்கு கூட நம்ம சமீபத்தில் பார்த்துருந்தோம். இந்த செய்தி தொடர்பாக அப்பாவு அவர்கள் என்ன சொல்கிறாரா, இதெல்லாம் ஊர் நம்புமா, மீடியா நம்பிக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் ஆம்புலன்ஸுன்றது ரேண்டமாக ஒரு கால் அவசர சிகிச்சைக்காக யாராவது கால் பண்ணுறாங்கன்னா அங்கே பக்கத்தில் எந்த ஆம்புலன்ஸ் இருக்கோ அங்கே போகும். அந்த ஆம்புலன்ஸை அவசரமாக போகணும்னு எந்த கூட்டமாக இருந்தாலும் பொழந்துக்கிட்டு தான் போகும். என்னமோ இவர் இருக்க இடத்த வேணும்னே டார்கெட் பண்ணி அவ்வளவுலாம் நாங்கள் மெனக்கிட மாட்டோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை சீண்டி பார்க்கணும், தொந்தரவு பண்ணி பார்க்கணும்னு இந்த ஆட்சியில் யாருமே நினைக்கிறது கிடையாது. அந்த டைமில் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்பாவு அவர்கள். இது நீங்கள் பத்திரிகையாளர்களும் நம்புதலான்னு தான் எனக்கு தெரியல. ஃபோன் எங்கேருந்தோ வரும், நியரஸ்ட்டில் எந்த பாதிப்பு இருக்கோ அதில் நியரஸ்ட்டில் எங்கே இருக்கோ அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க. போகும்போது அந்த வண்டியில் எப்போவுமே நோயாளியை வச்சுக்கிட்டே திருந்தவுண்டாங்க. பிக்கப் பண்ண போகும்போது எம்டியாக தான் போவாங்க, அப்படி போய் எடுத்துருக்கோம். அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதுபோல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பற்றி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுன்னு இந்த கவர்மெண்ட் நினைக்காது. அப்புறம் இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்களாம். என்னென்னா 30 நாளைக்கு மேலே ஒரு குற்றஞ்சாட்டி யாராவது ஜெயிலில் கீழே இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்து பறி போயிடும். அமைச்சராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், ஏன் பிரதமராகவே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி புதுசாக சட்டத்தை கொண்டு வர போகிறாங்களாம். இது தொடர்பாக அப்பாவு அவர்கள்ட்ட கேட்டால் அப்பாவு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, எதிர்கட்சியில் யாரெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வழிவகை தான் அதெல்லாம். அது ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு போட்டு விட்டு டிபில் அப்படின்னு பதவியை காலி பண்ணிடுறது. அதுக்காக பண்ணுறது அவர் என்ன, இவங்கெல்லாம் இந்த மாதிரி சாணக்கியத்தனம் பண்ணுறதுக்கான கூட்டம் ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இருக்காங்களேங்க. பயங்கரமான இதெல்லாம் இருக்குல்ல, சூழ்ச்சியை பண்ணுறதுக்குன்னு ஒரு பெருங்கூட்டம் பாஜகவில் இருக்குது. அவங்கள பற்றி சொல்லவா வேணும்? இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வரட்டேன், வர்றதை பார்ப்போம், சட்டம் வந்தால் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் அப்பாவு அவர்கள். வரட்டு, சட்டம் கொண்டு வரட்டு, என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். யாரெல்லாம் எதிர்கட்சியில் அவங்களுக்கு அதிகமான நெருக்கடி கொடுக்காங்கன்னு அவங்க நினைக்காங்களோ அவங்க வந்துடக்கூடாதுக்காக இப்படி அந்த சதி செய்கிறதில்ல சதிகாரர்கள் கூடினவங்கள அவங்க. அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக பாஜகவால் அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த அறிவிப்புக்கு அப்புறமா எதிர்கட்சியிலேருந்து சுதர்சன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நீதிபதி ஒருத்தரை அவங்க நாங்கள் எதிர்கட்சி வேட்பாளராக நாங்கள் இவரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து போன சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பில் இல்லை எதிர்கட்சிகள் சார்பில் கொடுக்கப்பட்ட வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்ற மாதிரி பேச்சிருந்தப்ப சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ஐடியாலஜி வச்சு தான் நம்ம யோசிக்கணும். தமிழர்கள் தமிழினம் அப்படின்னு மட்டும் தமிழனுக்காக அப்படின்னு செயல்படுற நேரம் இது கிடையாது. பாஜக வந்து காலி பண்ணி இந்தியாவுக்காக அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். அதனால் நாங்கள் அவருக்கு தான் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது தொடர்பாக அப்பாவு அவர்கள்ட்ட கேட்டப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், நல்ல மனுஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க துணை ஜனாதிபதி ஆகிட்டாரு, அவருக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒன்றும் தமிழ்நாட்டில் மாறப்போகிறது கிடையாது. மீனவர் பிரச்சனையை தட்டி கேட்க போகிறாங்களா? ஏன் இங்கேருந்து போனார், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனார் எல் முருகன் அவர்கள், என்ன பண்ணிட்டாரு? ஒன்றும் இல்லையே. இல்லை நமக்கு வராத பட்ஜெட்லாம் வாங்கி கொடுக்க போகிறாரா? என்னதான் பண்ணுவார்? தமிழ்நாட்டுக்கு இதனால 10 பைசா பிரோஜனம் இருக்கா? இல்லை. இவரை விட பெட்டரான கேண்டிடேட்டு சுதர்சன் ரெட்டி. ஏன்னா அவர் வேற மாதிரி, அவர் ரொம்ப அவர் ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு ஜட்ஜு. அப்போ அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அப்பா அவர்கள். அவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொள்கையில் உள்ளவர் சிபி ராதாகிருஷ்ணன். அவங்க கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அதனால் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் வந்தோம்? இப்போ இவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம எல்லாத்தையும் பண்பாக பழகிறவங்க, நாங்கள் கூட ரொம்ப நேசிக்கிற ஆள் தான். இப்போ இவர் வந்து துணை ஜனாதிபதி ஆன உடனே நம்ம இலங்கை மீனவர்கள், நம்ம தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கரையில் போகிறாங்கன்னு தொடர்ந்து இலங்கை இராணுவம் திட்டமிட்டு அவங்கள கைது செய்து அவங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்காங்க. இது நிறுத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டில் தானே மாண்புமிகு
எல் முருகன் அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. இங்கே உள்ள மீனவர்களை பற்றி இதுவரை எதாவது பண்ணியிருக்காங்களா? நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே இப்போ கட்சி தலைவராக இருக்கிறாங்க. இவங்க போய் டெல்லியில் போய் நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு வந்துடுவோம்னு சொல்லுவாங்களா? இல்லை சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு 1251 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது, 2151 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது, நான் இதை வாங்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லுவீங்களா?